Welcome to our exercise 5.8 differentiation of parametric form. Parametric formல இருந்தா அதை எப்படி differentiation பண்ணி dy by dx கண்டுபிடிக்கலாம். First question, find dy by dx of the following function. Parametric formனா x in terms of another variable, y also in terms of another variable. இப்போ எக்ஸ்ன்றது எதை பொறுத்து இருக்குன்னா டீயை பொறுத்து இருக்குது, அதே போல் ஒய்ன்றது இங்கே டீயை பொறுத்து இருக்குது. இப்போ எக்ஸை டீயை பொறுத்து டிஃபரன்சியேஷன் பண்ண போகிறோம், ஒய்யையும் டீயை பொறுத்து டிஃபரன்சியேஷன் பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி அதிலிருந்து நம்ம dy by dx கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் பேராமெட்ரிக் ஃபங்க்ஷன். ரெண்டுத்தையுமே எதை பொறுத்து டிஃபரன்சியேஷன் பண்ணுறோன்னா டீயை பொறுத்து டிஃபரன்சியேஷன் பண்ணுறோம், ஏன்னா டி தான் இங்கே இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஃபஸ்ட்டு எக்ஸை டீயை பொறுத்து டிஃபரன்சியேஷன் பண்ணால் dy by dx, cன்றது கான்ஸ்டன்ட், ஸோ ப்ராடக்டாக இருக்கும்போது டேரெக்டாக எடுத்துக்கலாம். டீயை பொறுத்து டீயை டிஃபரன்சியேஷன் பண்ணால் வேல்யூ 1. இப்படி எக்ஸை பொறுத்து எக்ஸை டிஃபரன்சியேஷன் பண்ணால் வேல்யூ 1, அதே போல் டீயை பொறுத்து டீயை டிஃபரன்சியேஷன் பண்ணால் வேல்யூ 1. தென் y ஈக்குவல் டு சி பை டி. டீயை பொறுத்து ஒய்யை டிஃபரன்சியேஷன் பண்ணால் dy by dt ஈக்குவல் டு சி கான்ஸ்டன்ட். டி பை டிஎக்ஸ் ஆஃப் 1/x இருந்தால் மைனஸ் 1/x², அதுவே 1/t இருந்தால் மைனஸ் 1/t². பட் நமக்கு வேணுன்றது என்னென்னா dy by dx தான். ஸோ dx by dt அப்படியே எடுத்துக்கலாம். dy by dtயை 1 into cனா cன்னு எடுத்துக்க போகிறோம், ஸோ மைனஸ் எடுத்துக்கலாம் பை t². நெக்ஸ்ட்டு கண்டுபிடிச்சி dy by dtயும் dx by dt ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுறோம். dy by dt by dx by dt ஈக்குவல் டு dtயும் dtயும் கேன்சல்னால் டேரெக்டாக இங்கே dy by dx கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டோட ஆன்சர் மைனஸ் சி பை t² பை சி. இப்போ சி வேல்யூ கேன்சல் பண்ணிட்டா மைனஸ் 1/t²ன்றது dy by dxோட வேல்யூ. செகண்ட் அண்டு தேர்டை வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபோர்த் சப்டிவிஷன், எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு தீட்டா மைனஸ் சைன் தீட்டா, ஒய் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 1 மைனஸ் காஸ் தீட்டா. இங்கே x depends on theta, y also depends on theta. So differentiation with respect to theta. So theta பொறுத்து x differentiation பண்ணால் dx by d theta equal to a எடுத்துக்கலாம். இப்போ தனித்தனியாக differentiation பண்ண போகிறோம். முதல் தீட்டாவை மட்டும் differentiation பண்ணால் 1, இப்படி எக்ஸை பொறுத்து எக்ஸை differentiation பண்ணால் வேல்யூ 1, அதே போல் தீட்டாவை பொறுத்து தீட்டாவை differentiation பண்ணால் வேல்யூ 1. சைன் தீட்டாவை differentiation பண்ணால் காஸ் தீட்டா. நெக்ஸ்ட் இங்கே தீட்டாவை பொறுத்து ஒய்யை டிஃபரன்சியேஷன் பண்ணால் dy by d theta, ஏ இங்கே கான்ஸ்டன்ட். 1 பொறுத்து 1 டிஃபரன்சியேஷன் பண்ணால் ஆன்சர் 0. காஸ் எக்ஸை டிஃபரன்சியேஷன் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ், ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ்ஸு சைன் தீட்டா. dx by d theta equal to a into 1 minus cos theta, dy by d theta equal to a into sin theta. நெக்ஸ்ட் ரெண்டுத்தையும் இங்கே டிவைட் பண்ணுறோம். dy by d theta by dx by d theta, d theta and d theta cancelனா dy by dx equal to first இங்கே a sin theta by a into 1 minus cos theta. a value cancel. sin theta ஓட வேல்யூ 2 sin theta into cos theta, அதாவது sin 2 theta இருந்தால் 2 sin theta cos theta. அதுவே இங்கே ஆங்கிளில் ஆல்ஃப் எடுக்கிறோம். sin theta ஓட வேல்யூ 2 sin theta by 2 cos theta by 2னு ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். அதே போல் 1 மைனஸ் காஸ் தீட்டாவோட வேல்யூ 2 sin square theta by 2 இங்கே அப்ளை பண்ணிட்டோம். 2 2 இங்கே கேன்சல், ஒரு sin theta ஒரு sin கேன்சல், cos theta by 2 sin theta by 2 equal to cot theta by 2. Question number 2, differentiate sin power 3x with respect to cos power 3x. எப்படி நம்ம y equal to f of xன்னு இருந்தால் எக்ஸை பொறுத்து ஒய்யை டிஃப்ரென்சியேஷன் பண்ணுமோ, அதுபோல் ஒரு ஃபங்க்ஷனை பொறுத்து இன்னொரு ஃபங்க்ஷனை டிஃப்ரென்சியேஷன் பண்ண போகிறோம். இந்த மாடலில் கேட்கும் போது நம்ம இப்போ நான் எப்படி சால்வ் பண்ணணும் அதேமாதிரி சால்வ் பண்ணுங்கள். நமக்கு இங்கே ஃபங்க்ஷன் மட்டும் மாறும். ஒரு சம் தான் சால்வ் பண்ணுவேன். இதை பேஸ் பண்ணியிருக்க எல்லா சமும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். சைன் கியூப் எக்ஸ் ஒரு ஃபங்க்ஷன், காஸ் கியூப் எக்ஸ் இன்னொரு ஃபங்க்ஷன். இப்போ இந்த காஸ் கியூப் எக்ஸை பொறுத்து சைன் கியூப் எக்ஸை டிஃப்ரென்சியேஷன் பண்ண போகிறோம். இது போல் எனி 2 ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு ஒரு ஃபங்க்ஷனை பொறுத்து இன்னொரு ஃபங்க்ஷனை டிஃப்ரென்சியேஷன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு யூனும் இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு வீனு பேர் கொடுத்துங்க. கொடுத்ததுக்கப்புறமா ரெண்டுத்தையுமே என்ன இங்கே இண்டிபெண்ட் வேரியபிளோ அதை பொறுத்து டிஃப்ரென்சியேஷன் பண்ண போகிறோம்.
ஸோ இங்கே எக்ஸ்ன்றது இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேஷன். இங்கே டேரெக்டாக நான் டிஃபரன்ஷியேஷன் அப்ளை பண்ணுறேன். எக்ஸை பொறுத்து யூவை டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் du/dx. தென் ஃபஸ்ட்டு நம்ம சைன் எக்ஸுக்கு டேரெக்டாக ஃபார்முலா இல்லை. சைன் எக்ஸுக்கு ஃபார்முலா இருக்குது. சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் காஸ் எக்ஸு. பட் இங்கே என்ன இருக்குன்னா சைன் கியூப் எக்ஸு. எப்போயுமே டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது பவரை தான் அப்ளை பண்ணும். அதுக்கப்புறம் தான் உள்ளகிற ஃபங்க்ஷன். பவர் என்னவாக இருக்குன்னா 3. நமக்கு டிஃபரன்ஷியேஷன்னா பவர் ரூலுக்கான ஃபார்முலா தெரியும். d/dx ஆஃப் எக்ஸ் பவர் என்னாக இருந்தால் n இன்ட்டு எக்ஸ் பவர் n - 1. இப்போ பவர் இங்கே 3னா 3 இன்ட்டு சைன் ஆஃப் 3 - 1 இங்கே 2. பவர் ரூல் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பவருக்கு உள்ளே என்ன இருக்குன்னா இங்கே சைன் எக்ஸ்னு இருக்குது. அப்போ அதை டிஃபரன்ஷியேஷன் பண்ண போகிறோம். சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் காஸ் எக்ஸு. பவரு அப்புறம் பவருக்கு உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன். அதே மாதிரி தான் இங்கேயும் காஸ் கியூப் எக்ஸ்னால் பவர் 3 காஸ் ஸ்கொயர் எக்ஸு. இப்போ ஸ்கொயருக்கு உள்ளே என்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னா காஸ் எக்ஸு. காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ். du/dx ஈக்குவல் டு 3 சைன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ். dv/dx ஈக்குவல் டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் சைன் எக்ஸ். ரெண்டுத்தையும் டிவைட் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு என்ன வேணும்னா இந்த யூவை பொறுத்து வியோட டிஃபரன்ஷியேஷன் அதான் கேட்டிருக்காங்க ஃபங்க்ஷனில். காஸ் கியூப் எக்ஸை பொறுத்து சைன் கியூப் எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன். இப்போ du/dv தான் கண்டுபிடிக்க போகிறோம். வியை பொறுத்து யூவோட டிஃபரன்ஷியேஷன். அப்போ என்ன பண்ணணும்னா நமக்கு du/dv தான் வேணும். இப்போ ஃபஸ்ட்டு du/dxையும் செகண்டு dv/dx எடுத்துக்கலாம். அப்போ தான் என்ன ஆகுனா எக்ஸை கேன்சல் ஆகிட்டு du/dv கிடச்சிடும். இப்போ ஃபஸ்ட்டோட ஆன்சர் 3 சைன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ். செகண்டு 3 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு சைன் ஸ்கொயர் எக்ஸ். இப்போ 3 3 கேன்சல். ஒரு காசுக்கு ஒரு காஸ் வேல்யூ, ஒரு சைனுக்கு ஒரு சைன் வேல்யூ. ரிமைனிங் சைன் எக்ஸ்/பை காஸ் எக்ஸ் மைனஸ் எடுத்துக்கலாம். சைன் பை காசாக இருந்தீங்க டேன். ஸோ du/dv ஈக்குவல் டு மைனஸ் டேன் எக்ஸ். எக்ஸைஸ் 5.7 லாகரிதமிக் டிஃபரன்ஷியேஷன். இதை எப்போ யூஸ் பண்ணணும்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு பவரில் இன்னொரு ஃபங்க்ஷன் வரும்போது லாகரிதமிக் டிஃபரன்ஷியேஷனை யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் டிஃபரன்ஷியேஷன் தி ஃபாலோயிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் எக்ஸ் பவர் சைன் எக்ஸ். ஒரு ஃபங்க்ஷனுக்கு பவரில் இன்னொரு ஃபங்க்ஷன் வந்தால் லாக் அப்ளை பண்ணி இதோட டிஃபரன்ஷியேஷன் வேலையை கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஒய்ன்னு பேர் கொடுத்துக்கலாம். ஸோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் சைன் எக்ஸ். இந்த ஒரு சம் தெரிஞ்சால் போதும். இதை பேஸ் பண்ணி தான் கண்டிப்பாக எல்லா சம்மே வரும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஒய்ன்னு பேர் கொடுத்துக்கலாம். ஒரு ஃபங்க்ஷன் பவரில் இன்னொரு ஃபங்க்ஷன் வரும்போது டேக்கிங் லாக் ஆன் போத் சைடு. இப்போ இங்கே லாக் ஒய், இங்கே லாக் ஆஃப் எக்ஸ் பவர் சைன் எக்ஸு. லாக் ஆஃப் பவர் ரூலில் m பவர் என்னன்னா அது n இன்ட்டு லாக் ஆஃப் எம்னு எழுத முடியும். பவரில் என்ன இருக்கோ அதை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடலாம். ஸோ லாக் ஒய் ஈக்குவல் டு பவரில் சைன் எக்ஸு, ஃப்ரண்ட்டில் வந்தால் சைன் எக்ஸு லாக் எக்ஸு. இப்போ எந்த டேர்மும் இங்கே பவரில் இல்லை. ஸோ டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு. ஒன்றுனா இங்கே டிஃபரன்ஷியேஷன் பண்ணலாம். முதல் லாக் ஒய் 1/xை லாக் எக்ஸை d/dx ஆஃப் லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் 1/x. ஸோ அப்போ இங்கே லாக் ஒய்யை டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் 1/y. இப்போ ஒய்யை திரும்பவும் எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேஷன் பண்ண போகிறோம் செயின் ரூலில். ஒய்யை டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் dy/dx. சைன் எக்ஸு லாக் எக்ஸு டூ ஃபங்க்ஷன் ப்ராடக்ட் இருக்குது. ஸோ uvக்கான ஃபார்முலா uvக்கு என்ன வரும்னா uv ப்ளஸ் uv டேஷ் ப்ளஸ் vu டேஷ். ஃபஸ்ட்டு எது எங்கே யூனா சைன் எக்ஸு. ஸோ சைன் எக்ஸ் எடுத்துக்கலாம். வி டேஷு லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் 1/x. டேரெக்டாக இங்கே எக்ஸை பொறுத்து எக்ஸை டிஃபரன்ஷியேஷன் பண்ணவே இதை மட்டும் எழுதுனா போதும். திரும்ப இங்கே dx/dx தான் வரும். ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். அதனால் எழுத வேணாத. ப்ளஸ்ஸு விக்கு பதிலாக லாக் எக்ஸு, யூ டேஷ்னா சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் காஸ் எக்ஸு. 1/y dy/dx sin x/x ப்ளஸ்ஸு லாக் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸு. நமக்கு என்ன வேணும்னா வெறும் dy/dx மட்டும் தான் வேணும். ஸோ ஒய் இங்கே டிவைடாக இருக்கிறத மல்டிப்ளிகேஷனாக மாற்றிக்கலாம். ஸோ ரிமைனிங் இங்கே என்ன டேர்ம் இருக்கோ அதை இங்கே எழுதிக்க போகிறோம். ஒய்யோட ஆன்சர் கொஷனில் என்ன நம்ம அசியூம் பண்ணனா எக்ஸ் பவர் சைன் எக்ஸு. அதை எழுதிட்டு ஆன்சர் இங்கே முடிச்சுக்கலாம். ஸோ ஒய் ஈக்குவல் எக்ஸ் பவர் சைன் எக்ஸ். வரக்கூடிய ஆன்சர் எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் மட்டும்தான் இருக்கணும். செகண்ட் அண்டு தேர்டு சப்டிவிஷனை அசைன்மெண்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபோர்த் சப்டிவிஷன் ரூட் ஆஃப்
x minus 1 x minus 2 divided by x minus 3 into x square plus x plus 1. let first என்ன கொடுத்துருக்காங்க அதுக்கு y ன்னு பேர் கொடுத்துக்கலாம். y equal to ரூட்டோட வேல்யூ என்னன்னா 1/2. எப்போல்லாம் ஃபங்க்ஷனுக்கு பவரில் வேல்யூ வருதோ லாக் எடுக்க போகிறோம். ஸோ லாக் ஆஃப் ஒய் இங்கேயும் லாக் ஆஃப் சம் ஃபங்க்ஷன் பவரில் 1/2. லாக் எடுத்தால் பவர் என்ன இருக்கோ அது ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஸோ 1/2 லாக் ஒய் ஈக்குவல் டு 1/2 லாக் ஆஃப் x minus 1 x minus 2 by x minus 3 x square plus x plus 1. then log of y plus 1/2 லாகில் டிவைடில் இருந்தால் அதை மைனஸாக எழுத முடியும். அதாவது log m by n இருந்தால் log of m minus log of n பிரிக்க முடியும். அப்போ இதை log of m minus log of n எழுதிக்கலாம். இதுக்கப்புறம் லாகில் ப்ராடக்டாக இருந்தால் அதை ப்ளஸ்ஸாக மாற்ற முடியும். அதாவது log of m into n இருந்தால் log of m plus log of n. log y equal to 1/2 log of m plus log of n. அதே போல் இங்கே மைனஸ் ஆஃப் இதை மட்டும் என்ன பண்ணலான்னா log of m plus log of n. ஸோ மைனஸை உள்ளே இன்ட்டு பண்ணும்போது ஃபஸ்ட் டேர்முக்கு மைனஸ் செகண்ட் டேர்முக்கு மைனஸ். ஸோ இதை பிரித்து எடுத்துக்கிட்டோம். இது போல் எல்லா டேர்மையும் பிரித்ததுக்கப்புறமா டிஃப்ரென்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு. log y டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் 1/y dy by dx. ஸோ இங்கே 1/2 எடுத்துக்கலாம் கான்ஸ்டன்ட். log x minus 1 பண்ணால் 1/x minus 1 ப்ளஸ்ஸு log x minus 2 பண்ணால் 1/x minus 2 மைனஸ் log of x minus 3 பண்ணால் 1/x minus 3. இப்படி log x பண்ணால் 1/xோ அதே போல் x கூட என்ன டேர்ம் இருந்தாலும் டேரெக்டாக எடுத்துக்கலாம். இங்கே log of x square plus x plus 1. ஸோ 1/x square plus x plus 1. இப்போ log உள்ள என்ன டேர்ம் இருக்கும் அதை டிஃப்ரென்சியேஷன் பண்ணலாம். இங்கெல்லாம் ஏன் டிஃப்ரென்சியேஷன் பண்ணலன்னா சப்போஸ் இங்கே டிஃப்ரென்சியேஷன் பண்ணாலும் எக்ஸை பொறுத்து எக்ஸை பண்ணால் இங்கே 1 தான் வந்துடும். ஸோ அந்த 1 தான் இங்கே இருக்குது. கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். எக்ஸை பொறுத்து எக்ஸை டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் 1 தான். ஸோ அதனால் இதெல்லாம் டிஃப்ரென்சியேஷன் பண்ணாலும் நமக்கு 1 தான் வரும். ஸோ அதை பண்ணலை. இப்போ இங்கே மட்டும் என்ன வரும்னா எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் 2xன்னு வரும். எக்ஸை டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் 1. dy by dx equal to 1/2 y இங்கே டிவைடை மல்டிப்ளிகேஷனாக மாற்றிக்கலாம். இந்த லாஸ்ட்டாக ஃபைனல் ஆன்சரில் dy by dx equal to 1/2 ஒய்யோட வேல்யூ அப்ளை பண்ணி ரிமைனிங் எல்லா டேர்மும் எழுதிக்கிட்டு ஆன்சரை முடிச்சிக்கலாம். ஸோ இதே போல் இருக்கிற எல்லா சமயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட 5.7 ஓவர். நெக்ஸ்ட்டு 5.8 பார்க்கலாம். ஆல்ரெடி ஃபஸ்ட் வீடியோலேயே 5.8 முடிச்சுட்டு செகண்ட் தான் 5.7 முடிச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு 5.9 பார்க்கலாம்.